வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கு இந்த கத்திரி. கொத்து கத்திரியிலே நீட்டு வெங்கேரி, பச்சை வெங்கேரி கத்திரி. ஏதாச்சும் பூச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருது பாருங்கள். இங்கே கொத்தாதாங்க பிஞ்சு எடுக்குது, கொத்தாதாங்க பிஞ்சு எடுக்குது இந்த செடி மட்டும். ஆனால் பேலன்ஸ் பண்ண முடியல, எல்லாத்தையும் கொட்டி எடுத்து பிச்சுக்கு பூ கொத்த. இங்கே பாருங்கள், அந்த அந்த ஒரு கிளையில் எவ்வளோ கொத்த பூ வச்சுருக்கா. ஆனால் முடியறதில்ல, அதுக்கு அந்த பிஞ்சு பிடிக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருது. அதுக்கு அந்த எந்த ஒரு செடிக்கும் அது காய் வைக்கிறதுக்கு சரியாக வைக்கிறதும் வைக்காததும் அதனுடைய மண் காண்டம். அதுக்கு சரியான முறையில் உரத்தோடு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது தான் அது காய் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு. முடியல, செடியை கீழே தொங்கிட்டு அப்படி போயிடுது. எத்தனை கட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், 2 கொம்பு. அதுக்கு சரியான கொம்பு கிடைக்கல. அந்த கொம்பு இருக்கிறத வச்சு இப்படி முட்டு கொடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு செடியே இந்த மாடி தோட்டத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு ஒரு காய் பறிச்சிட்டேன். இது வந்து ஏற்கனவே பழைய செடி தான், கொத்தாக வச்சது. ஏற்கனவே பறிச்சிட்டு செடி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே விட்டுட்டேன். சரி, சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் தொட்டியன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி இதில் வச்சதாங்க. அது செம ஓரம் இருக்கிற ஒரு தொட்டி. அது அதில் மாற்றி வச்சது தான். இவ்வளோ காய் வைக்கிற செடியை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது போனால் போயிட்டு போகுதுன்னு நினச்சேன். ஆனால் சரி, ஒரு இதுக்கு மாற்றி வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு மாற்றி வச்சேன். இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கத்திரி ரகத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த செடியை மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. எப்படியாச்சும் இதில் ஒரு விதையை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப அற்புதமான செடி. காயும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கீரை விதைங்க நான் போடல, இங்கே கீழே விழுந்து கிடந்ததெல்லாம் நம்ம பெருக்கி இந்த குப்பையில் போடுறோம் இல்லையா, அதில் அப்படியே முளைச்சி வருது. பறித்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இது வந்து மா இஞ்சி செடி. இதுக்கு பிச்சு போட்டாலும் வந்துடுதுங்க இந்த அண்டை வாய் வைக்கிற செடி. இது வந்து சிறப்பாக வெண்டைக்காய் வச்ச செடி. இது வந்து என்ன நடந்துச்சு, இந்த கீரை செடி இதில் வளர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த 2 கீரை, இந்த 2 பசலை, சிவப்பு பசலை கீரையும் இதில் கொடி ஓடிட்டு இருந்தது. அது என்னாச்சு, அது இப்போ இதுக்கு கிடைக்க வேண்டிய சத்து பூரா அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு போல இருக்க ஜம்முன்னு. இது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டான வளர்ச்சி இந்த கீரை செடி. தொட்டியில் இருக்கிற மொத்த இடத்துலையும் வேர் போயின்னு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருந்தது. சரி, கீரையை பறிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பிடிங்கிடலன்னு விட்டு வச்ச குறை இந்த செடியவே ஸ்பாயில் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன். அது அதுக்கப்புறம் கீரையை பறிச்சுட்டு பிடுங்கி போட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த துளிர் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஒரு 4 இடத்துல துளிர் வந்துட்டுருக்கு. ரொம்ப அருமையான வெண்டைக்காய் செடி இது. இதுலேயே இந்த கோரை புல்லுங்க வந்துருக்கு. இந்த கோரை புல்லுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. அதுவும் ஒரு கிழங்கா வரட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சரியான வாசனை அடிக்கும். அந்த கோரை கிழங்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
முன்னாடி காலத்தில் ஆதி காலத்தில் இந்த கிழங்கு இலை இதுகளெல்லாம் வச்சு தான் குளிச்சிருக்காங்க. இதை இடித்து அதில் இருக்கிற சாறு எடுத்து அதனுடைய வாசம் நம்மளாம் இப்போ சென்ட்டு வாசனை திரவியம் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு இந்த கோரை கிழங்கு வச்சு தான் வாசனை திரவியமாக பயன்படுத்திருக்காங்க. இது ஆன்டி ஆக்சிடென்ட் அதனுடைய சிறப்பு இந்த கோரை கிழங்குல இருக்கும். இக்கடியில் ஒரு கிழங்கு இருக்குது, அது பேர் கோரை கிழங்கு. விற்கிது இப்போ நாட்டு மருந்து கடையில், இதெல்லாம் ரெகுலராக விற்கிது. அதெல்லாம் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லணும். அதெல்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதை எடுத்து ஒரு அவங்களுடைய வருமானமும் பெருகுது. அதை பாரம்பரிய மூலிகைகள் அதை சிறப்பாக எடுத்து கொடுக்குறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். நம்ம போய் எப்போ கேட்டாலும் நம்மளுக்கு கோரைக்கிழங்கு கிடைக்கும் கடையில். அது ஒன்றும் பெரிய ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெரி சீப் ரேட்டில் தான் கிடைக்கும். அது வாங்கிட்டு நம்ம குளியல் பொடியில் போட்டு இந்த பூலாங்கிழங்கு, இந்த கோரைக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், இன்னும் இந்த குப்பைமேனி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சி, பச்சை பயிறு இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம குளியல் பொடியை பயன்படுத்தும் போது ஒரு சிறந்த மேனி நமக்கு கிடைக்கும். இந்த வெண்டைக்காய் கோணிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, கட் பண்ணி எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது எதுக்கு உனக்கு இவ்வளோ இது சரியா என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. இந்த காய்க்கு இந்த மாதிரி கோணி விட்டுட்டு பாருங்களேன், கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த காய் வளருது. கட் பண்ணிட்டு காட்டுறோம்.